ஓம் சாந்தி. காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட இனிமையிலும் இனிமையான செல்ல செல்ல குழந்தைகளே, இன்றைக்கான தாரணைக்கான முக்கியச்சாரம் பார்க்கலாமா? கடைசி நேரத்தில் பயங்கரமான காட்சிகளில் இருந்து அல்லது துக்கங்களில் இருந்து விடுபடுவதற்கு இப்பொழுதில் இருந்தே பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் படி தான் மட்டும் அல்லாது மற்றவரையும் தன்னை போல உருவாக்கும் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். சேவையில் பாபாவின் வலதுகரமாக இருக்க வேண்டும். ஆத்மாவை குஷிப்படுத்துவதற்கான வழியை பிறருக்கும் சொல்ல வேண்டும். தானும் உணர்ந்து கொண்டு பிறருக்கும் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சேவைகள் செய்ய வேண்டும். எல்லாருடைய ஆத்மாவையும் முன்னேற்றத்துக்கு ஏற்படுறதுக்கான வழிமுறைகளை நம்ம சேவையாக செய்ய வேண்டும். பிரதானமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். தனது எண்ணங்களின் குழப்பம் அல்லது தண்டனைகள் அதற்கு கூட அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த எண்ணங்களினால் ஒரு குழப்பமோ தண்டனையோ ஏற்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். மதிப்புடன் தேர்ச்சி பெறும், அந்த மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ பாஸ் வித் ஆனர் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். மதிப்புடன் தேர்ச்சினா என்ன? பாஸ் வித் ஆனர் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய அந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ எண்ணங்களினால் கூட தண்டனை அனுபவிக்கக்கூடாது. மனதிலும் எண்ணங்களிலும் யார் பார்க்க போகிறாங்க, பாபாவுக்கு தெரிய போகிறதா அப்படின்லாம் சொல்லி கூட மனதில் கிஞ்சித்தும் கூட ஒரு கீழான எண்ணங்கள் வரக்கூடாது. தர்மராஜாவின் தண்டனைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ணங்களினால் குழப்பங்கள் வரக்கூடாது. அந்த தண்டனை ஏற்படக்கூடாது. தண்டனைங்கிறது இப்போ இருக்கிற வாழ்க்கையிலேயே நமக்கு மாய தடைகள் இருக்கிறோம் இல்லையா, அது வராமல் இருக்கணும். அப்படிங்கிறனால விடுபட்டு பாஸ் வித் ஆனராக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ வார்த்தைகள், செயல்கள், சம்பந்தங்கள் மற்றும் தொடர்புகள் இது வெளிப்புற விஷயம். ஆனாலும் எண்ணங்களில் கூட குழப்பம் உருவாகக்கூடாது. செயல்கள், வார்த்தைகள், சம்பந்தங்கள், தொடர்புகளெல்லாம் கவனமாக இருந்து தெளிவாக இருக்கிறது மட்டும் வராது. சின்ன சின்ன தவறான எண்ணங்கள் வந்தால் கூட உடனே அதை பாபாட்ட நம்ம சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதை இனிமே நம்ம செய்யாமல் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம புரிதலில் தான் முன்னுக்கு வர முடியும். ஓம் சாந்தி. இப்போ ஸ்லோகனாக பகவான் என்ன சொல்கிறார்? ஞானம் என்கிற எண்ணெயும் யோகம் என்கிற திரியும் சரியாக எரிந்தால் குஷியின் தீபம் எப்பொழுதும் ஆடாது அசையாது எரிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ஞானம் யோகம் இரண்டையும் எண்ணெய் திரியாக கொண்டு ஏற்றிய தீபம் எப்படி இருக்கும்? சுடர்விட்டு எரியும். மற்றவர்களுக்கும் ஒரு தீபம் கொண்டு பல தீபம் ஏற்றுவது போல அந்த ஆத்ம தீபம் ஒளிர்ந்து கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும்? பல ஆத்மாக்களுக்கு ஒளி ஏற்ற முடியும். அவ்யக்த இஷாரா சதா ஆடாது அசையாது ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஆடாத அசையாதவராகி அந்த நிலையில் இருப்பவருக்கு எந்த ஒரு தடையுமே தடையாகவே தெரியாது. அதே போல் தடையற்றவராகி ஆடாத அசையாதவராகி ஒவ்வொரு தடையும் கடந்து செல்ல வேண்டும். இந்த மாதிரி தடைகள் ஒரு விளையாட்டு மாதிரி தான் அப்படிங்கிறத உணரணும். மலை போன்ற விஷயமும் எப்படி இருக்கும்? கடுகு போல் ஆகிடும். பிக் ஒன்றா இருக்கிற ப்ராப்ளம் கூட ரொம்ப ஸ்மால் ப்ராப்ளமாக புரிஞ்சுட்டுருவோம். ஏனென்றால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு இவை அனைத்தும் வந்தே தீரும், நடந்தே தீரும் என்பது முன்னதாகவே தெரியும். யார் ஞானம் நிறைந்தவர்களாக எந்த ஒரு ஆன்மா ஆகிறதோ அந்த ஆன்மாவுக்கு என்ன புரியும் அப்படின்னா இது எல்லாமே நடந்தே தீரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னதாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். இணைந்தே யோகம் செய்வோம். இணைந்தே சத்தியோகம் எனப்படும் கைலாயம் எனப்படும் விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைப்போம். ராமராஜ்யம் அமைப்போம். ஓம் சாந்தி. சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். God bless you all. ஓம் சாந்தி.